படியும் திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். ஐந்து கராத்தனை ஆன முகத்தனை இந்து நிலம்பிறை போலுமையீட்டனை நம்பி மகாந்தனை ஞான கழுந்தனை புந்தியில் வயிற்றடி போற்றுகின்றேனே. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்துல திருச்சிற்றம்பலம். நாங்கள் ஓ, திருமந்திரத்துல நாங்கள் 2ஆம் தந்திரத்துல 501வது பாட்டுக்கு வந்துட்டோம். அப்ப அங்க பாப்பிரம் என்ற தலைப்புங்களை படிக்க போறோம். திலம் அத்தனையே சிவஞானி கீந்தாள் பல முத்தி சித்தி பெறமோந்தரன் நிலம் அத்தனை பொன்னின் முடர் கீந்தாள் பல பெற்றே பெறபோகமுங்குன்றுமே எள்ளளவும் மீதம் வைக்காது உங்களிடம் உள்ள அனைத்து செல்வங்களையும் உண்மையான சிவஞானிக்கு வழங்குங்கள். அப்பொழுது உங்களுக்கு நிலையான முத்தியும் சித்திகளும் இறைவரின் மெஞ்ஞான போகமும் கிடைக்கும். உங்கள் செல்வத்தை மூடர்களுக்கு வழங்கி விடாதீர்கள். அவ்வாறு செய்தால் உங்கள் எல்லா சக்தியும் அற்றுப்போகும். இறையவர் கடாட்சமும் கிடைக்காது போய்விடும். வரதராஜர் ஐயா என்ன சொல்றேன்னு பார்ப்போம். இதுல அவர் சொல்லியிருக்கிறார், திலமத்தனை பொன் சிவஞானிக்கு ஈந்தாள். எவ்வளவு பொன்னை சிவஞானிக்கு கொடுத்தாள் பல முத்தி சித்தி வரவும் தரும். அதன் பயன் மறுமைக்கு முத்தியும் இம்மைக்கு சித்தியும் போகவும் உண்டாம். நிலமத்தனையும் பொன்னனின் மூடர்க்கிந்தாள். பூமியளவு பொன்னை அஞ்ஞானிகளுக்கு கொடுத்தாள் பலமும் அற்றே பரயோகமும் குன்றும். பயனும் இல்லையாய் மறுமை இன்பமும் இல்லையாம். கருத்து, சற்பாத்திரத்துக்கு பொருளை கொடுப்பதால் இம்மை மறுமை பயன் உண்டாகும். நீர்வாசியம் அடுத்த வாட்ட சந்திரிகா. கண்டிருந்த கண்டு கண்டிருந்தார் உயிர் உண்டிடும் காலனை கொண்டிருந்தார் உயிர் கொள்ளும் குணத்தனை நன்றுணர்ந்தார்க்கு அருள் செய்திடும் நாதனை சென்றுணர்ந்தார் சிலர் தேவருமாமே. ட்ரை பண்றேன் மூச்சிழுத்து மொழி. கண் முன்னாலேயே காலதேவன் உயிரை எடுத்துச் செல்கின்றான். எல்லோரும் இதனை காண்கின்றார்கள். இறை சிந்தனை உள்ளவர்கள் இறையவர் ஆட்கொண்டு விடுகின்றார். தெளிவாக தன்னை உணர்ந்தவர்களுக்கு இறையவர் அருள் செய்திருவார். இறையவரை இல்லாதவன் தேடி உணர்ந்தவர் சிலர் தேவர்கள் ஆகி விடுகின்றார்கள். கண்டிருந்தார் தேவர்கள் இதுவரை சிறை சிந்தனை உள்ளவர்களை இறையவர் ஆட்கொண்டு விடுகின்றார். தெளிவாக தன்னை உணர்ந்தவர்களுக்கு இறையவர் அருள் செய்திடுவார். இறையவரை எல்லா இடமும் தேடி உணர்ந்தவர் சிலர். அதான் அதாவது உயிரில விலங்கு நாதன நன்றா நாடி உணர்ந்தால் தேவராகலாம் என்றுதான் இங்க இறைவனை உணர்ந்தால் தேவராகலாம். புஷ்பராணி படியும். கைவிட்டிலேன் கரு ஆகிய காலத்து மெய்விட்டிலேன் வீர்தன் அடி தேடுவன். கைவிட்டிலேன் கரு ஆகிய காலத்து மெய்விட்டிலேன் விகிர்தனடி தேடுவன். பொய்விட்டு நானே புரிசடையானடி நெய்விட்டிலாத இடிஞ்சிலம் ஆமே. தாயின் வயிற்றில் கருக்கொண்ட காலத்திலிருந்தே திருமூலராகிய நான் இறையவரை மிக உறுதியாக பற்றி கொண்டேன். இறையவரின் திருவடியினை இந்த உடம்புடனேயே இருந்து சர்வத்திலும் நான் தேடிக்கொண்டே இருப்பேன். எல்லா விதமான பொய்மைகளையும் விட்டு நீங்கி இறையவரின் திருவடியிலேயே அமர்ந்து கொள்வேன். எனது ஆத்மாவின் சுடர் என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். இது நெய்விடாத விளக்கு ஆகும். நெய் இல்லாமலே அது எரிஞ்சு கொண்டே இருக்கும். அவற்றைதால நெய் விட்டில்லாத இடிஞ்சிலாவது தானே பெற்றுக்கொடு விளங்கும் ஜோதி. அப்ப அவர் தான் கருவுற்ற நாள் முதலாகவே இந்த இறைவன்ற திருவடியை தான் பற்றி கொண்டிருக்கிறேன். அப்ப மெய்ப்பொருளாம் இறைவனது திருவடியை உடம்போடு கூடியிருந்தவோடு நீங்காதிருந்தேன். பொய் விட்டு நானே புரிசடையாய் தேடுவேன். பின் பொய்யாய உடம்பை விட்டு ஒளிமயமான திருவடியை நான் தேடுவேன் என்ற சொல்லி அவனாவது அழிவ அழிவன போவன போவ பூவ பூவன காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டவன் அவன செய்யும் இளங்களையோனே
ஆக வேண்டியன எல்லாம் ஆகிக்கொண்டே உள்ளன, அழிய வேண்டியன எல்லாம் அழிந்து கொண்டே உள்ளன, இறைவரை விட்டு விலக வேண்டியன விலகிக் கொண்டே உள்ளன, இறைவருடன் சேர வேண்டியன எல்லாம் சேர்ந்து கொண்டே உள்ளன. எனது ஞான காவலனாகிய நந்தி பெருமானார் இவை அனைத்தையும் தெளிவட கண்டு எனக்கு காட்டுகின்றார். என்றும் இளமை நிறைந்த ஞான பரம்பரையை நந்தியம் பெருமானார் உருவாக்கிய வண்ணமே உள்ள என்ன சொல்றாருண்டா, ஆவனாவ போக பொருளால் வருவென வரும், அழிவென அவை நீங்குவென நீங்கும், போவென போவ, கழிக்கப்பெறும் வினைகள் கழியும், புகுவென புகுவ, அனுபவிக்க வேண்டிய வருவென வந்து சேரும், காவலன் பேர் நந்தி காட்டித்து கண்டார். அழிவற்றை இறைவன் காட்டி அருள கண்டிருப்பவனே, ஏவன செய்யும் இளங்கிளையோன், அவன் ஆணையின் வண்ணம் செயலாற்றுகின்ற முதல் தகுதியுடையவன் ஆவான். கருத்து, சிவஞானியர் எல்லாம் சிவன் செயல் என்று தம்மை மறந்திருப்பர். இனி நாங்கள் அடுத்த தலையங்கம் அபாத்திரம். முதல் பாத்திரத்துக்கு படிச்ச நாங்களும் இப்ப அபாத்திரம் என்ற தலையங்கத்துக்குள்ள போறோம். படியும் நீ. பாத்திரம். கோல வரட்ட குனிந்து குடகு விட்டு பாலை கறந்து பருகுவதை ஒக்கும் சீலமும் நோன்பு இல்லாதவர்க்கு ஈந்தது காலங்கழிந்த பயிராது பாட்டா ஆகுமே. படிக்கிறதுக்கு என்ன? கோல வரட்டை குனிந்து குலகிட்டு பாலை கறந்து பருகுவதை ஒக்கும் சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு ஈந்தது காலங்கழிந்த பயிராது ஆகுமே. மலட்டு பசுவை பேணி வளர்த்து அதிலிருந்து பால் எடுத்து அருந்துவது மிகவும் சிரமமான, இயலாத, முடியாத காரியமாகும். ஒழுக்கம் இல்லாதவர்களுடன் விரதம் காக்காதவர்களுடனும் ஞான சம்பாஷணையை பரிமாறுவது எந்தவித பலனும் இல்லாத காலங்கழிந்த பயிருக்கு ஒப்பாகும். சூப்பர் விளக்கம். என்ன சொல்றாருன்னா, ஒழுக்கம் இல்லாதவனும் விரதம் இல்லாதவனோட கூடினா ஞான சம்பாஷணை வைக்கிறது ஒரு முடியாத காரியம். நான் இப்ப தியானம் செய்ய தொடங்கினேனோ அரைவாசி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஆன்சர் பண்றேன் இல்ல. ஏனென்றால் அந்த என்னுடைய இந்த தியான இதை குழம்பி போடினோம். அதாவது கோல வரட்டை குனிந்து குலகிட்டு, அழகான வரட்டு பசுவுக்கு குனிந்து நிமிர்ந்து பழுந்தலை இட்டு பாலை கறந்து பருகுவதை ஒக்கும். பாலை கறந்து குடிப்பது போலா. சீலமும் நோன்பும் இல்லாதவர்க்கு இந்த ஒழுக்கமும் விரதமும் இல்லாதவர்க்கு ஈவது காலங்கழிந்த பயிரது ஆகும். அது அவைக்கு கொடுத்து வேலை இல்லை. மேலும் பருவம் தப்பி செய்த பயிரையும் போல பயனற்றதாம். கோல வரட்டை என்றா அழகாயிருந்தும் பயன்தராத மெலட்டு பசு குலகு தலை. வரட்டு பசுவுக்கு தலையிடுவது பயன்தராது போல ஒழுக்கம் இல்லாதவருக்கு பொருள் ஈந்தது பயன்தராது என்க. காலங்கழிந்த பயிர் பருவம் தப்பிய பயிர், பருவம் தப்பிய பயிரும் பயன்தராது. அவர் அதையேதான் சொல்றார். இன்னும் கல்லுல நேரு விக்கிற மாதிரி. ஈவது யோவ இயம நியமங்கள் சார்வதறிந்து தன் அன்பு தங்கும் அவர்கண்டு ஈவதறிந்து அன்பு தங்காதவர்களுக்கு ஈவ பெரும்பிழை என்று கொளீரே. யோக நுட்பங்களையும் இயம நியமங்களையுமே வழங்க வேண்டும். உண்மை அன்பு நிறைந்தவர்களுக்கு மாத்திரமே அவற்றை வழங்க வேண்டும். உண்மை அன்பு இல்லாதவர்களுக்கு இவற்றை வழங்கவே கூடாது. அவ்வாறு வழங்கினால் அது மிகவும் தவறாகும், பெரும் குற்றமாகும். அப்ப இதுவும் உங்களுக்கு விளங்குது. யோக நுட்பங்களை என்ன இயமங்கள் இப்ப அட்டாங்க யோகத்துல 8 இருக்குது. இயமம் நியமம் அதான் அந்த அவையில அதான் சொல்றாரு. இயம நியமங்களை யமம் நியமம் ஆசனம் பிரத்யாகாரம் பிரணாயாமம் தாரணை தியானம் சமதி என்ற அந்த 8 யோகங்களைத்தான் அவர் சொல்றாரு. இதுல யோக நுட்பங்களை நியமனியங்களை வழங்க வேண்டும். உண்மை அன்பினர்களுக்கு மாத்திரமே அவற்றை வழங்க வேண்டும். உண்மை அன்பில்லாதவர்களுக்கு இவற்றை வழங்கவே கூட இந்த இறைவனோட உண்மை அன்பு நிறைந்தவர்களுக்கு அவ்வாறு வழங்கினால் அது மிகவும் தவறாகும், பெருங்குற்றமாகும். இந்த அட்டாங்க யோகங்களை யாருக்கு வழங்க வேண்டும் என்றுதான் அவர் சொல்றார். யாருக்கு என்ன கோல வரட்டை குளிர்ந்து அது இல்லை என்ன ஈவதியோ 5:6 உண்மை அன்பு நடந்தவர்களுக்கு மாத்திரமே. அதாவது யோக இயம நியமங்களை சார் வருவது யோகத்துக்கு தவிர்க்க வேண்டியவற்றையும் கொள்ள வேண்டியவற்றையும் அறிந்து அன்பு தங்கும் அன்புடையாருக்கே தானம் செய்யவன் அன்றி ஆவதறிந்து அன்புதக்கார் அவ்வாறு சார் வந்து அன்பு கொள்ளாது தானம் செய்வது பெரும் பிள்ளை என்று கொள்ளீர்.
பெரிய தவறாகும். சார்புணர்ந்த அன்பு கொள்ளாருக்கு இதழ் பெரும்பிள்ளையாம். இவரும் அதே அர்த்தத்தை தான் சொல்லுகிறேன். சரிதானா படியும். ஆமாறு அறியான் ஆமாறு அறியான் நதி பஞ்சனாபாதம் தோமாறும் மிசற்கும் தூய குரவர்க்கும் காமாதி வேட்டோர்க்கும் தரல் சந்த கற்பிற்போன் போமாநகரில் புகான் போதம் கற்கவே பஞ்சமா பாதங்கள் செய்வோர் உண்மை அன்பு ஆவதை அறியவே மாட்டார்கள். இறையவர் மீது பக்தி உள்ளவர்கள் தூய அன்பு நெறி போக்கும் காமம் வெகுளி மயக்கம் ஆகியவற்றை விட்டோர்க்குமே இயம நியம யோகங்களை கற்பித்தல் வேண்டும். யோகங்களை வழங்க வேண்டும். இவற்றை தெளிந்து கற்போர் ஒருபோதும் நரக வாயிலை அடையவே மாட்டார்கள். இந்த அட்டாங்க யோகங்களாகிய இயம நியமங்களைத்தான் நாங்கள் வழங்க வேண்டும், கற்பிக்க வேண்டும், கற்க வேண்டும். இதை விட்டுட்டு இறைவன்ல பக்தி இல்லாம தூய நெறி இல்லாம இருக்க இதுதான் இந்த காமம் வெள்ளி மயக்கமாய் இந்த பஞ்சமாபாதகங்கள் தான் போட்டாட்டி படைக்கும் அவை. அப்ப அதை விட்டவர்களுக்கு தான் இந்த இயமன் யோகங்களை முதல் பாட்டுல இருந்து அதைத்தான் சொல்லி கொண்டு வாரேன். மண்மலை அத்தனை மாதானம் ஈயினும் அந்நலிவன் என்று அஞ்சலி அத்தனாய் எண்ணி இறஞ்சாததற்கு இந்த இருவரும் நன்னுவர் ஏழா நரக குழியிலே பெருநில புலங்களையும் மலைகளத்தனையும் பெருஞ்செல்வங்களையும் வழங்கினால் தான் என்ன இறையவரை எண்ணி வழிபாடு செய்யாதவர்களுக்கு யமனியம யோகங்களை வழங்கியவரும் பெற்றவரும் 7 பிறப்புகளாய் நரகத்தில் குழியிலே விழுந்துகிறார். இப்போ இப்படியானவர்களுக்கு இந்த அட்டஞ்சங்க யோகங்களை சொல்லி கொடுத்தவர்களும் படித்தவர்களும் இந்த அவைகளுக்கு என்னதான் இருந்தாலும் பெருநில புலங்களோ மலைகளோ என்னதான் இருந்தாலும் அவைகளுக்கு அதுகளை கொடுத்தால் என்ன அவைகள் இதை படிக்காமல் அவைகள் நரக குழியில தானாம் போய் கிடப்பின. அட்டாங்க யோகம் முக்கியம். சந்திரிகா உள்ளத்தினுள்ளே உளவல தீர்த்தங்கள் மெல்ல குடைந்து நின்று ஆடார் வினைகடா பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ளமனமுடை கல்வியினோரே. உள்ளத்தினுள்ளே பல வகையான தீர்த்தங்கள் உள்ளன. அவை அன்பு எனும் தீர்த்தம், அருள் எனும் தீர்த்தம், கருணை எனும் தீர்த்தம், ஞானம் எனும் தீர்த்தமாகும். இந்த தீர்த்தங்களை மிகவும் நுட்பமாக உணர்ந்து வினைகள் எல்லாம் போகும் வண்ணம் அவற்றில் நீராடாது உள்ளார்கள். பள்ளமும் மேடும் காடும் மலையும் அலைந்து திரிவார்கள். மனதிலே மாறுபட்ட எண்ணங்களும் செயற்பாடுகளும் உடையவர்களே இவ்வாறு நடந்து கொள்வார். சூப்பர், நல்ல டாபிக். தீர்த்தங்கள் மெல்ல உள்ளது தீர்த்தங்கள் எங்கள்கிட்டயே இருக்குது. அதான் அன்பு. 2 தீர்த்தம் எங்கட உடம்புல இருக்குது. அன்பு, அருள், ஞானம், கருணை 2 இவ்வளவும் இருக்குது. அப்ப இந்த தீர்த்தங்களை வேணும் வினைகளை எல்லாம் போகும்னா அவற்றில் நீராடாது உள்ள அப்பா பாப்பா புஷ்பராணி. நான் இது எல்லாத்தையும் எப்ப உணர தொடங்கினான் என்றா, இந்த மாமிசம் எல்லாம் விட்டு விரதம் எல்லாம் இருக்க தொடங்கி சாப்பாடு எல்லாத்தையும் கண்டபடி சாப்பிடல. முந்தி அடி ஒரு நாளைக்கு 7, 8, 10 தரம் சாப்பிடுவேன். எல்லாம் விட்டு அப்போலதான் உணர வலிக்கிறான். தளி அழிவாளர்க்கு தண்ணிதாய் தோன்றும் குழி அழிவாளர்க்கு கூடவும் பாட்டா படியும். அந்த முதல் வாசிச்ச உடனே எனக்கு அது பிறகு அப்படியே வசனம் தளி அறிவாளர்க்கு தண்ணிதாய் தோன்றும் குழி அறிவாளர்க்கு தளி அறிவாளர்க்கு தண்ணிதாய் தளி அறிவாளர்க்கு தண்ணிதாய் தோன்றும் குழி அறிவாளர்க்கு கூடவும் ஒன்னான் வழியறிவாளர்க்கு வாய்க்கிலும் வாய்க்கும் தெளி அறிவாளர் தம் சிந்தையுளானே. இறையவர் வீட்டிற்கும் கோயிலை அறிபவர்களுக்கு இறையவர் மிகவும் குளிர்ச்சியாக காட்சி கொடுப்பார். இறையவர் கோயில் அறியாதர் ஒருபோதும் இறையவருடன் கூட போவதில்லை.
பிராணாயாம நுட்பம் தெரிந்தவர்க்கு சாதனை செய்பவர்க்கு இறையவர் புலப்படலாம். பரிபூரண தெளிவு நிலையில் இருப்பவர்களின் உள்ளத்தில் இறையவர் உள்ளார். அந்த அந்த தளியண்டா கோயில், தளி அறிவாளருக்கு, கோயிலின் அறிவாளருக்கு தண்ணியாய் தோன்றுமாம். என்ன அவர் அந்த குளிர்ச்சியாய் தண்ணிதாய் குளிர்ச்சி. அப்ப அதாவது தெளி வளர் தம் சிந்தையுளான், தெளிந்த ஞானமுடைய சிந்தையில் விளங்கும் சிவன் தளி வரிவாருக்கு தண்ணி திருக்கோயில் வழிபாடு செய்பவருக்கு குளிச்சுடையவர்களாய் காட்சி அளிப்பானாம். குழி அழிவாளருக்கு கூடவும் காம நெறியில் இடுவதற்கு அடைய முடியாதவனாய் உள்ளான். வழி அறிவாளருக்கு வாய்க்கிலும் வாய்க்கும். பிராணாயாம பயிற்சியாளருக்கு அங்க அப்படித்தான். ஏனென்றா அந்த பிராணாயாமம் அட்டாங்க யோகத்துல இருந்துதான் வருகுது. தனா உள்ளத்தினுள்ளே உணரும் ஒருவனை கள்ளத்தினாலாரும் கலந்து அறிவாரில்லை. வெள்ளத்தை நாடி விடும் அவர் தீவினை பள்ளத்தில் இட்டதோர் பந்தர் உள்ளாவனே. எமது ஆன்மீக உள்ளத்தால் இறைவரை நாம் உணரலாம். தூய அன்பினால் இறைவரை அறியக்கூடிய ஒருவரையும் காண முடியவில்லை. இறைவரின் அன்பு, கருணை, அருள், ஞானமாகிய வெள்ளத்தை நாடினால் அவர்களின் தீவினை முற்றாக அற்றுப்போகும். ஆன்மீக இதயங்களிலே மிக மாளமான இறைவர் உள்ளார். ஆன்மீக இதயம் இருக்கிறவர் இந்த உள்ளத்திலே இறைவர் ஆழமா இருக்கிறாராம். தூய அன்பினால் இறைவரை அறியக்கூடிய ஒருவரையும் காண முடியவில்லை. இறைவரின் அன்பு, கருணை, அருள், ஞானமாகிய வெள்ளத்தை நாடினால் அவர்களின் தீமை முற்றாக அற்று போகும். எல்லாத்தையும் அன்பு, கருணை, அருள், ஞானம் எல்லாத்தையும் நாடினா உள்ளத்துல இருக்கிற அந்த தீவினை எல்லாம் முற்றாக நீங்கிடுமா. முதல் பாட்டிலே சொன்னவர் தானே, அன்பு, கருணை, அருள், ஞானம் எல்லாம் தீர்த்தம் உண்டு, அதான் வெள்ளம் என்று சொல்றாரு இதுல வந்து. அப்ப அந்த அன்பு, கருணை, அருள், ஞானம் ஆகிய இந்த வெள்ளம் ஆகிய இந்த தீர்த்தத்தை நாங்கள் நாடினால் தீவினை அற்று போயிடும். அறிவரமரர்களாதிப்பிராணனை செறிவான் உறைவதஞ்சென்று விலங்கொள் மறியார் வழக்கை வருகுணல் கங்கை பொறியார் புனல் மூழ்க புண்ணியராமே. ஆதியாகிய இறைவரை அமரர் பெருமக்கள் அறிந்து கொள்வார்கள். அன்பு நிறைந்த இறைவரின் திருவடியினை அவர்கள் பலம் வந்து வழிபாடு செய்வார்கள். யாராலும் தடுத்து முடித்த முடியாத புனிதமான கங்கா நதி ஒன்று பூமியிலே பாய்கிறது. வழிபாட்டின் மகத்துவம் தெரிந்தவர்கள் இந்த கங்கையில் மூழ்கி புண்ணியவர்கள் ஆவார்கள். அறிவார் அமரர்கள் ஆதி அண்டாங்க அமரர்கள் அந்த ஆதிப்பிரானை அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் செறிவான் உறைவதன் சென்று விலங்கொள் அன்பிறந்த இறைவன் திருவடியை அவர்கள் வழிபாடு செய்வார்கள். ஏராளம் மறிய அடுத்த புனிதமான கங்கா நதி ஒன்று புனல் கங்கை மறியார் வழக்கை வேறு புனல் கங்கை அது ஒன்று பாய்ந்து ஓடுகிறது. பொறியார் புனல் மூழ்க புண்ணிய அதுல போய் மூழ்கியவர்களுக்கு தானம் அந்த மகத்துவம் தெரிந்தவர் தானம் அதுல போய் மூழ்கி தங்களோட பிணிகளை நீக்குவினும். சந்திரிகா கடலில் கடுத்து குளத்தினில் காண்டல் உடலுற்று தேடுவார் தம்மை ஒப்பார் இவர் திடமுற்ற நந்தி திரு அருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. சம்சாரமாகிய உலகியற் கடலில் அனைத்தையும் இழந்து பின் இதயமாகிய குளத்தினில் தங்களை காணலாம் என கூறுவர். உடல் பூராவும் வருந்தி இறையவரை தேடுவார்கள். இவர்கள் தங்களுக்கு ஒப்பாரும் மிக்காரும் இல்லை என எண்ணுவர். தம் நந்தி எம்பெருமானுடைய அருள் நிறைந்த வழிகாட்டுதலை உணர மாட்டார்கள். நந்தி எம்பெருமானுடைய அருள் நிறைந்த வழிகாட்டுதலை உணர மாட்டார்கள். அது என்னது நந்தி எம்பெருமானுடைய அருள் நிறைந்த வழிகாட்டுதல்? அவர் நந்தியம்பெருமான் தானே அவருக்கெல்லாம் உபதேசம் செய்து அவர் நந்தியம்பெருமான் என்று சொல்றது சிவபெருமானத்தான்.
அவர்தான் எல்லாரும் அவருக்கு எல்லாம் இந்த தீட்சா உபதேசங்கள் எல்லாம் சொல்லி சகல அட்டமா சித்திகளையும் அவருக்கு வழங்கினது திருமூலருக்கு. அப்ப அவர் அதான் நந்தி எம்பெருமானை அந்த வழிகாட்டுதலை மற்றவர்கள் உணர மாட்டார்கள். அவர் தான் பெற்ற இன்பத்தை இப்ப எல்லாருக்கும் சொல்லி இதை மற்றவர்கள் உணர்கிறார்கள் இல்லையென்று அவர் வேதனையில இந்த பாட்டு இவ்வழிகாட்டலில் இறை அவர் உள்ளே புகுந்து கொண்டு இருப்பதை இவர்கள் அறியவே மாட்டார்கள். புஷ்பரான் கலந்தது நீரது உடம்பில் கருக்கும், கலந்தது நீரது உடம்பில் சிவக்கும், கலந்தது நீரது உடம்பில் வெளுக்கும், கலந்தது நீர் நிலம் காற்று அது ஆமே. உடம்பில் காமநீர் அதிக அளவில் கலந்தால் உடம்பு கருத்து போய்விடும். உடம்பில் ஞானமெனும் நீர் கலந்தால் உடம்பு சிவப்பு நிறமாகிவிடும். உடம்பில் அருளெனும் நீர் கலந்தால் கொஞ்சம் மேல போகணும். நீர் கலந்தால் உடம்பு வெண்மை நிறமாக இருக்கும். பஞ்சபூதங்களே எங்குன் கலந்து வியாபித்து உள்ளன. அப்ப நீரானது அக்கினி சூரிய மண்டலங்களை தாண்டி சந்திரன மண்டலத்தில் உள்ளது. இயக்கம் விருந்தியோடு நல்ல ஒரு பாட்டு. இனி அடுத்த சலியங்கத்துக்கு போறோம். திருக்கோயில் இழிவா பாப்பம் என்ன சொல்றாரு படி. தாவரலிங்கம் பறித்து ஒன்றில் தாவித்தால் ஆவதன் முன்னே அரசு நிறைகிடும், சாவதன் முன்னே பெருநோயே அத்திடும், காவலன் பேர் நந்தி கட்டுரைத்தானே. நாட்டில் உள்ள சிவன் கோயில் ஒன்றிலிருந்து லிங்கம் ஒன்றை பெயர்த்து வேறு இடத்து தாவித்தால் அந்த புதிய இடம் உருவாகுவதன் முன்னரே அரசு நிலை கெட்டு போகும். இவற்றிற்கு காரணமாக இருந்தவர்கள் இறப்பதற்கு முன்னம் அவர்களுக்கு கொடிய நோய்கள் வந்துவிடும். நந்தி எம்பெருமானார் எமக்கு இதனை தெளிவட உரைத்து விட்டார். அப்பப்பா கட்டுவித்தார் மதில்கள் ஒன்று வாங்கிடில் விட்டு விக்கும் அவிடகத்து அரசரை முட்டுவிக்கும் முனி வேதியர் ஆயினும் வெட்டு வித்தே விடும் விண்ணவனானையே. திருக்கோயிலினை சூழ்ந்துள்ள மதிலில் இருந்து ஒரு கல்லினை பெயர்த்தால் அரச வட்டத்தில் இருக்கும் நாட்டின் அரசனை கொன்று விடுமா. இதனை செய்பவர்கள் முனிவராலும் வேதியரானாலும் அவர்களுக்கு பெருமிடற்பாடு செய்து அவர்களை இல்லாமல் செய்துவிடும். இவ்வாறு நிகழும் என திருமூலராகிய நான் தெய்வத்தின் மேலாலே சொல்லுகிறேன். சில பேர் இடிக்கிறானே. ஆற்று அருநோய் மிக்க அவனி மலையின்றே பேர் போற்று அரு மன்னரும் போர்வலி குன்றுவர் கூற்று உதைத்தான் திருக்கோயில்கள் எல்லாம் சாற்றிய பூசைகள் தப்பிடில் தானே. சிவஸ்தலங்களில் நித்திய நைவேத்திய பூசைகள் தடைப்பட்டு போனால் சிறந்த மன்னவர்களும் போர்க்களத்தில் தங்கள் வலிமையை இழந்து விடுவார்கள். தீர முடியாத வியாதிகள் நாட்டில் பெருகும், பூமியில் மழை பெய்யாது. முடிஞ்சது கதை. அது விளங்குதுதானே. இதுக்கு ஒரு விளக்கம் தேவையில்லை, அப்படியே போட்டிருக்கிறேன். புஷ்பராணி ஒரு கதை சொல்லலாமா? சொல்லுங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கேங்க, நான் எங்கட கோயிலுக்கு ஒவ்வொரு கிழமையும் திங்கக்கிழமையில போய் பஜனைக்கு போறேன். நான் அங்கட ஒரு கிட்டத்தட்ட எல்லாரும் 15 வயதுக்கு உட்பட்டாங்களா இருக்கணும். பிறகு அந்த சாதம் வாங்கி சாப்பிட ஆசை, இந்த கவுப்பி தான் தருவார் ஐயா, எல்லாம் முடிஞ்சா போல. அது எப்ப நின்றுதோ அந்த ஊர்ல ஒரு தரும் இல்லை, எங்கட ஊர்ல ஒரு தரும் இல்லை. இப்ப இருக்கிறார்கள் அந்த கோயில்ல அந்த திருவாச விழாண்டு ஆட்கள் இல்ல. அப்ப நான் சொல்றது, நாங்கள் படிச்சு சிதறி போனபடியா அதுக்கு பிறகுதான் எல்லாரும் சிதறி போட்டினா ஆட்கள் இல்ல. திருப்பி இந்த பஜனையத்து வாங்கினா திருப்பி செழுமையா வளருமெண்டு எனக்கு இதை பார்த்தோன்னா அது ஞாபகம் வருது. மன்னவனார் கோயில் பூசைகள் முட்டிடில் மன்னர்க்கு தீங்கு உளவாரி வளம் குன்றும் கன்னம் களவு மிகுத்திடுங்காசினி என் அரு நந்தி எடுத்து உரைத்தானே. ஆதிபரம்பொருள் அமைந்துள்ள கோயிலின் பூசைகள் தடைப்படுமானால் அந்நாட்டின் மன்னவர்க்கு தீமை ஏற்படும், நாட்டின் வளம் குன்றி போகும், நாட்டிலே சூதும் களவும் மலிந்துவிடும்,
இவ்வாறு நடைபெறும் என நந்தி எம்பெருமானார் எனக்கு கூறிவிட்டார். பேர் கொண்ட பாப்பான் பார்ப்பான் பிரான் தென்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட வேந்தற்கு பொல்லா வியாதியாம் பார்கொண்ட நாட்டிற்கு பஞ்சமுமாமன்றே சீர்கொண்ட நந்தி தெரிந்துரைத்தானே. வெறும் பெயரை மாத்திரமுடைய அந்தணர்கள் இறைவருக்கு பூசை செய்தால் போர் எண்ணம் கொண்ட மன்னனுக்கு தீர்க்க முடியாத நோய் உருவாகும். நாட்டிலே பசி பட்டினை தலைவீத்தாடும். நந்தியம் பெருமானார் இவற்றை எமக்கு தெரிந்து கூறிவிட்டார். வெறும் பேரை மாத்திரமுடைய அந்தனர் இந்த அவைகள் சிவதீட்சை பெறாமல் செய்கிற அந்தனர், பூசை செய்கிற அந்தணர்களை இப்படி சொல்லுவினோம். அதோ முக தரிசனம் 5 முகங்கள் இருக்கு. ஈசானன், தற்புருடம், அகோரம், வாமதேவம், சத்தியதேவம். இந்த அதோ முகம் 6வது முகம். அது ஸ்பெஷலான முகம். இந்த 5 முகங்களுக்குள்ள அது வராது. வெம்பெருமான் இறைவா முறையோ ஒன்று வம்பவிழ் வானோர் அசுரன் வலி சொல்ல அம்பவள மேனியர் முகம் போயவர் தம்பகை கொள் என்ற தற்பரன் தானே. அசுரன் கொடுமை தாங்காது வானவர்கள் இறைவரிடம் சென்று குய்யோ முறையோ ஒன்று முறையிடுகின்றார்கள். பொன்னுற மேனி தாங்கி அருமுகனை இறையவர் அனுப்புகின்றார் எங்க போருக்கு. அருமுகனோ நீங்கள் உள்ளேயே உள்ள பகையை முதலில் கொன்று விடுங்கள் என்று தெளிவுபடுத்தி விடுகிறார். அவைக்குள்ளேயே அசுரர் 2 பேருக்குள்ளேயும் போட்டி இருக்குத்தானே, சண்டை. அதை முதல் கொன்று விடுங்கள் என்று சொல்றார். அப்ப இங்க என்னண்டுவா எம்பெருமான் இறைவா முறையோ என்று எம்பெருமானே இறைவா நாங்கள் வருந்துவது முறையோ என்று வம்பவிழ் வானோர் அரசன் வெளி சொல்ல ஒளி மண்டலவாசியாகிய வானவர் இருள் மண்டலவாசியாகிய அசுரனது வலிமையை பற்றி முறையிட அம்பவளமேனி அருமுகன் அழகிய பவளமுற மேனியுடைய அருமுகனோ போய் அவர் இங்கேயும் அதே தான் சொல்றார். அப்ப உருவமூர்த்தியின் மகேஸ்வரர் மேலானவர் அவரது இதயத்து 7 மொழியே அருமுகன் என்றும் கண்டத்து 7 மொழியே பிரணவமூர்த்தியாக கணேசர் என்றும் சிவனரி பிரகாசம் கூறுகிறது. அப்ப அந்த சிவருமாண்ட உருவமூர்த்தியில மகேஸ்வரர் மேலானர். அவர் இந்த இதயத்துல இடுற ஒளிதானாம் இந்த ஆறுமுகனும் என்னும் கண்டத்தில தொண்டையில வர்ற அந்த பிரணவமூர்த்தியை கணேசர் பிள்ளையார் என்றும் வித்யாகலை புவனங்கள் 56 ஆகும். வித்யாகலையில புவனங்கள் 56. நாங்கள் அந்த படிச்சது என்ன இப்ப புவனங்களை பிரிச்சு 5 கலைகளையும் போட்ட நாங்கள் அங்க கலையில 56 வருதான். அவற்றில் ஒன்று கௌமார புவனமாம். அந்த புவனத்துல நாங்கள் என்னென்ன புவனங்கள் இருக்குன்னு படிச்ச நாங்கள். அதுல ஒன்று கௌமாரம் முருகனுக்கு. இதயத்தில் இடங்கொண்ட பிராணன் சிரசை நோக்கி பாய்வதில் கீழுள்ள குண்டலினி சக்தியின் ஆற்றல் மேல் நோக்கி ஐமுக சிவனரை அடைகிறது. அங்கு குண்டலினி நிலை பெற்று விடுவதால் அவள் சித்த சொரூபினியாகவே மாறி தனது குமாரனை மேலுள்ள ஐமுகங்களிலும் கீழுள்ள அதோமுகத்திலும் ஆற்றலுடையவனாய் செய்து விடுகிறாள். நம்மிடமுள்ள 6 முகத்தை காட்டவே 6 முகமூர்த்தி என்றொரு மூர்த்தியை காட்டின. அதான் இந்த முதலே 5 முகம் இருக்குது. இந்த அதோ முகம் சேர்ந்த அப்புறம் வந்ததுதான் அந்த அவங்களுக்கு 6 முகன். அது நான் வேற எங்கேயும் அதை படிச்சேனா. அந்த அதோ முகம்ன்றது 6 முகத்துக்கும் சேர்ந்ததுதான். சந்திரிகா அண்டமோடு என் திசை தாங்கும் அதோ முகம் கண்டம் கருத்து அறிவார் இல்லை உண்டது நஞ்சு என்று உரைப்பார் உணர்வு இலோர் வெண்டலை மாலை விரிவடையோர்க்கே. அனுக்கிரகம் நிறைந்த அதோ முகமானது அண்டங்களையும் 8 திசைகளையும் தாங்கியுள்ளது. சிவனின் கண்டம் கருத்த காரணத்தை அறிய மாட்டார்கள். தலையில் வெண்ணிற மாலை சூடிய விரிசட உடைய சிவன் நஞ்சை உண்டதனால் கண்டம் கருத்து விட்டது என்று உணர்வில்லாதவர்கள் உரைப்பார்கள். அப்ப ஏன் கருத்தது? வெண்தலை மாலை விரிசடையோருக்கு வெண்மையான தலைமாலை அணிந்து விரிந்த சடையுடைய சிவருமானுக்கு அண்டமொடு 8 திசை தாங்கும் அதோமோ அண்டங்களையும் 8 திக்குகளையும் தாங்கி கொண்ட அதோமத்தில் கண்டங்கருத்த உங்க உள்ளதுதான் இங்க வருகிறது. விளக்கத்துல என்னண்டு பார்ப்போம்.
அண்டமோடு எண் திசை தாங்கும் அதோமுகம் என்பது உடம்பின் கீழ்ப்பாகத்தில் நிவர்த்திகளை உள்ள 108 புவனங்களையும். நிவர்த்திகளில எவ்வளவு புவனம் வருது? 108. அப்ப 56 என்னது? 56 முதல் அது இருக்கிறது. மற்றதுல இதுல பிரதிட்டாகலையில இல்ல பஞ்சன வித்தியாகலையில வித்தியாகலை 56 புவனங்கள் 224. அதை பிரிச்சு 5 கலைகளையும் போட்டவர். அப்ப அங்க வித்தியாகலையில 56 போட்டவர் இப்ப திருப்பி கொண்டே எங்க போடுறார்? நிவர்த்தி கலையில் உள்ள 108 புவனங்களையும் போடுறார். அப்ப 108 56ஐயும் கூட்டினால் அப்படி ஒவ்வொரு கலைக்கும் கொஞ்சத்தை போட்டவர். நிவர்த்திகளை 108, பிரதிட்டாகலையில 54, வித்தியாகலையில 27, சாந்திகலையில 18, சாந்தி அதிகாலையில 15. அப்ப அப்படி போட்ட உடனே தாங்கி கொண்டுள்ள அதோமுகம் என்றபடி கண்டம் கருத்த கருத்தாவது கண்டத்துக்கு கீழே உள்ள பகுதி கடுமையான இருளாயுள்ள பகுதி என்பதை காட்டுவது. அறியாமையாவது ஒளியை நோக்கி மேலே செல்லாது இருளை நோக்கி கீழே செல்லுதல். அதாவது நஞ்சு விந்து சுக்கிலம் நஞ்சுண்டலாவது விந்து வினை சுருக்கி ஒளிமயமாய் செய்தல். உணர்விலோர் என்பது விந்து வினை மாற்றி படைக்கிறான் சிவன் என்பதை உணராதவர். வெண்டலை மாலை விரிசொடையோன் என்பது ஒளிக்கிரணங்களை முடியிலிருந்து வீசிக்கொண்டிருப்பவன் என்றபடி சிவன் நஞ்சுண்டு கண்டத்தில் அடக்கிய வரலாற்றின் தத்துவம் கூறியவாறு இருளை மாற்றி ஒளியாக்கினதே நஞ்சுண்ட தத்துவமாகும். இருளை மாற்றி ஒளியாக்கினதுதான் நஞ்சுண்டு. வித்தியாகலைக்கு விடகலை என்றும் அக்கினிகலை என்றும் பேர். இந்த வித்தியாகலைக்கு விடகலை எழுதி வையும் பக்கத்துல. வித்தியாகலையின் மறுபெயர் விடகலை அல்லது அக்கினிகலை. அதாவது தத்துவ பிரகாசம் பாடல் 154 அது வேறுதான். இதன் தோற்றம் இருள் வடிவாய் இதனை மாற்றுவதால் விடமுண்ட கண்டனார் இத்தத்துவத்தில் செயல்படுவர். அகோரர் இதற்குரிய மந்திரம் சிகா மந்திரம் ஆகும். அகோரர் கருநிறமுடையவர் என்பதை கொண்டும் அறிக. அதாவது மூலாதாரத்துள்ள சிவனது அதோ முகம் சீவர்கள் ஒளிபெறுமாறு அருளி கொண்டு உள்ளது. அதான் நல்லா இருக்கு. நீர்படியுமே இல்ல நீர் தானே படிச்ச நீர் புஷ்பராணி. புஷ்பராணி இல்லையோ? நீர்படியும் தானா? செய்தானறையும் செலும் கடல் வட்டத்து 25 உரைத்து புகழும் மனிதர்கள் மெய்யே உரைக்கில் விண்ணோர் தொழச் செய்வன் மைதான் விலங்கு மிடரும் முடையோனே. இறைவரால் ஏற்படுத்தப்பட்ட வட்ட அமைப்பான உலக சாகரத்தினுள் மனிதர்கள் உள்ளார்கள். மனிதர்கள் பொய்யினை கூறி தங்களை தாங்களே புகழ்ந்து கூறிக் கொள்வார்கள். நாம் மெய் மாத்திர முறைப்போமானால் விண்ணோர்களே நம்மை தொழும்படி செய்து விடுவார் இறைவர். கருமை நிறமுடைய சுத்த சக்தியின் பகுதியாக அமுதீஸ்வரியை சிவனார் கண்டத்தில் வைத்துள்ளார். என்ன இதுல என்ன சொல்றாரு? 522 மெய்தான் அறிய கடுமை நிறம் பொருந்தி விளங்கும் கண்டத்தோடைய வருமானம் அதை விட்டுட்டு விளக்கத்தப்பா. பொய்யுரைத்தலாவது தத்துவத்தை எடுத்து விளக்காது புராண கதை பேசி திரித்தலாம். மெய்யுரைத்தலாவது உண்மையான தத்துவத்தை உரைத்தலப்பா. புராண கதையிலும் பார்க்க தத்துவம் தான் முக்கியம். உண்மையான தத்துவத்தை உரைத்த மிடர் என்றா கண்டம். கண்டத்தின் மேலொளியும் கண்டத்தின் கீழிரலும் உள்ளன என்று உணர்க. அப்ப நீலகண்ட பெருமானை பற்றிய தத்துவ உண்மை உணர்வாரை விண்ணோரும் தொழும்படி. இப்ப இறைவன் நஞ்சுண்டது புராண கதையைத்தானே சொல்றவ. அசுரர்களை காப்பாற்ற பால்கடல் நஞ்சு. அவர் அதை விட்டுட்டு இறைவன் நஞ்சுண்டது இருட்டை நீக்கி ஒளியை தருவது ஆன்மாக்களுக்கு. அதுதான் அவற்ற இது கருத்து இருக்குதுன்னு சொல்லி அங்க தத்துவத்திலே இல்லை. இப்ப இதை சொல்லி கொண்டு வாரார் திருமூலர். அப்ப அவர் தத்துவம் எங்கட தேவாரங்களும் மற்ற திருமுறைகளும் என்னத்தை சொல்லுது? திருவாசகம் எல்லாம் புராண கதைகளை தானே கூட சொல்லுது. இவர் தத்துவத்தை சொல்றாரு. அதான் அவர் புராண கதைகளை விட்டுட்டு தத்துவத்தை பார்க்கட்டான். அமுதீஸ்வரிய சிவனேர் கண்டத்தில் வைத்துள்ளார்.
நந்தி எழுந்து நடுவுற ஓங்கிய செந்தி கலந்து உச்சிவனென நிற்கும் முந்தி கலந்து அங்குலகம் பலம்பெரும் அந்தி இறைவன் அதோ முகம் ஆமை ஞான வழிகாட்டியா நந்தி எம்பெருமானார் எல்லா தேவதலுக்கும் மேலாய் நடுவாய் விளங்குகின்ற சிவப்பு நிறமான அக்னியோடு சிவன் கலந்து ஒரு புறம் புலப்படுவார். ஆரம்பத்திலேயே இருந்து இந்த பூமி தாய் தன்னைத்தான் சுற்றி இறையவரை பலம் வந்து இறையவரின் அதோ முகத்தை வணங்கும். எது இந்த பூமி தாய் தன்னைத்தானே சுற்றி வந்து இறைவரை பலம் வந்து இறைவர் அதோ முகத்தை ஞானவன் நந்தி என்பதை இல்லாதவருக்கு 233 நந்தி நடுவுற ஒழுங்கிய மூலாதாரத்துல உருத்திரன் சுடுமுனை வழியாக மேலெழுந்து செந்தி கலந்து சிவனென நிற்கும். அதாவது சிரசின் மேல் செவ்வொளியுள் கலந்து சிவன் என்ற பெயருடன் நிற்கும். முந்தி கலந்து அங்கு உலகம் விளம்பரம். அப்போது முன்னிய நிவர்த்தியாதி என்ற அந்த பஞ்சகலைகள் அவ்வளவும் புவனங்களின் இயல்பை மாற்றி வெற்றி கண்டு மேலெழுந்து நிற்கும். இங்க இந்த மூலாதாரத்தில இருந்து உருத்திரன் சுழுமுனை வழியாய் மேலெழுந்து சிரசின் மேல் செவ்வொளியில் கலந்து சிவன் என்ற பெயருடன் நிற்கும் போது முந்தி கலந்துலாம். அப்போதுதான் அந்த அப்படி வரைக்க இந்த நிவர்த்திகளை ஆகிய எல்லா கலைகள் இந்த புவனங்களின் இயல்பை மாற்றி வெற்றி கண்டு மேலெழுந்து நிற்கும். அந்த இறைவன் இவ்வாறு செய்வது முடிவினை செய்கின்ற சிவனது அதோ முகம்தான் செய்யுதான். உலகம் பலம் வருதலாவது நிவர்த்தி பிரசித்த வித்தை சாந்தியாகிய கலைகளுள்ள புவனங்களின் கீழ் இழிப்பின் சத்திய மாற்றி வெற்றி கொண்டு மேல் வருதல் அந்தி முடிவு. இறைவரது அதோ முகம் மேல் நோக்கிய நிலையில் நிவர்த்தியாதி 4 கலைகளை கடந்து சாந்தி தீத கலையில் சிவனென நிற்கும். 25 நீர் 24 நீர் படி. அதோ முகம் கீழண்டமான புராணன் அதோ முகம் தன்னோடும் எங்கும் முயலும் அதோ முகத்து ஒன்மலர் கண்ணி பிரானும் அதோ முகன் நூலித்தலைவனுக்கும் மாமே. இறைவரின் அதோ முகத்தின் கீழேயே அண்டங்கள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக புராணங்கள் உருவாகின்றன. இறைவரின் அதோமுகமானது எங்கும் வியாபித்துள்ளது. அது சத்தியத்தை முகமாக உடையது. ஞானத்தை கண்ணாக்கி மாலையாக அணிந்துள்ளது. அதோ முகத்தை உடையவர் ஊழிக்காலத்தில் உருவாகும் ஒரு தலைவர் ஆவார். அப்ப இங்க அதோ முகம் கீழண்டமான புராணம். அதோ முகம் என்பது கீழே பிரணவமாகிய அண்டத்தில் பழமையாயுள்ளது. அதோ முகம் தன்னோடும் எங்கும் முயலும். அது சுக்மோடல் எங்கும் செல்லும் ஆற்றலை உடையது. சத் ஓம் முகத்து ஒன்மலர் கண்ணி சத்தாகிய ஓம் என்னும் பிரணவ வடிவாயுள்ள ஒளி பொருந்திய பராசக்தியுடன் கூடிய பரனும் அதோ முகன் ஊழித்தலைவனும் ஆம். அதோ முகனாயும் ஊழிய செவனாயும் உள்ள அண்டம் பிரணவம் ஊமா விந்துநாதம் என்னும் 5 பிரணவமாம். ஒளியோடு கூடிய பரனே அதோ முகனாயும் ஊழிய சிவனாயும் உள்ளான். இனி 25ஓட நிப்பாட்டுவோம். அதோட வேறு தலையங்கமும் வருது. அதோ முகமாமலராயது கேளும் அதோ முகத்தால் ஒரு 100ஆய் விரிந்து அதோ முகமாகிய அந்த மில் சக்தி அதோ முகமாய் அமர்ந்திருந்தானே. அதோ முகமானது மென்மையான மலர் போன்றது, தெய்வீகம் நிறைந்தது. அதோ முகம் 100 பல்கி பெருகி செல்லும். அதோ முகத்துடன் அளவிட முடியாத சக்தியும் காணப்படும். இறைவரை அதோ முகமாய் அமர்ந்துள்ளார். இதுல நடுவா அதோ மாமலராயது கேளும் கவிழ்ந்த முகமுடைய பெரிய மலராய விந்திய கேளுங்கள். அதோ முகத்தால் ஒரு 100ஆய் விரிந்து சிரசில் கவிழ்ந்துள்ள சஹஸ்ரதளத்திலிருந்து 100 நாடிகள் கீழ் நோக்கி விரிந்து அதோ முகமாகிய அந்தமில் சக்தி கவிழ்ந்துள்ள நாடி தொகுதியில் உள்ள அழிவில்லாத சக்திகளுடன் அதோ முகமாய் அமர்ந்திருந்த அதோ முகமாய் பொருந்தி இறைவனன் நின்றான். 100ஆய் விரிதலாவது சஹஸ்ரதளத்தில் 100 நாடிகள் கீழ் நோக்கி வருதல் 100 என்பன. முதுகெலும்புடன் பிணைக்கப்பட்டுள்ள நரம்பு தொகுதிகள் அந்தமில் சக்தியாவது கவிழ்ந்துள்ள நாடி தொகுதிகளில் அறிவில்லாத சக்திகள் அமர்ந்திருத்தலாவது சக்தியுடன் இறைவனும் பொருந்தியது. இறைவன் சிரசில் கவிழ்ந்துள்ள சஹஸ்ரதளத்திலிருந்து கீழ் நோக்கி விரிந்த நாடியுள்ள சக்தியோடு பொருந்தி இருந்தான். அதான் விளங்குதங்களுக்கு வேண்டாலும்
நாங்கள் ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நம்பலம்.